பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். இந்த ஜீசஸ் 8 கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க. கடவுள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களோட வேலை வாழ்க்கை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் படிக்காதவன், நல்ல சில மிஸ்டேக்லாம் இருக்கலாம், மன்னிச்சுக்குங்க. சரிங்களா? நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது புறஜாதிகள் இருப்பார்களானால், இயேசுவை அறியாதவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்கு நீங்கள் இது கண்டிப்பாக ஒருத்தருக்காது. நீங்கள் இதை பார்க்குற 30 பேராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பேரும் ஒரு ஆளுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா 60 பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தையை என்ன பண்ணுவாங்க பார்ப்பார்கள். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை குறித்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், தியானிச்சிட்ருக்கோம். இந்த 2 நாட்களாக இருப்பதனால் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைக்கி இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பே ஸ்பெஷல். ஆமாம், அதை போல் யோவானோட பிறப்பு என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெஷலான ஒரு பிறப்பு தான். அவரோட பிறப்பு என்ன அதை விட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, இலவசமான ஒரு வக்கீல் இங்கே இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக யோவான் பிறக்கிறார். இலவசமான வக்கீல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. சரி, அவர் என்னங்க இலவசமாக கொடுத்துறாரு அப்படின்னு பார்த்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலியாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படியெல்லாம் நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடங்கொடுத்தான். பிரியமானவர்களே, இதில் எனக்கு என்ன ரொம்ப டச்சிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்றதாக இருக்கிறது, நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். பிரியமானவர்கள், என்ன நீதி செய்ய வந்தார், ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கோம்னா ஒரு 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிக்கிறவர். அப்போ பசி உண்டாயிற்று. பசி உண்டாகும் பொழுது தான் அந்த பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா, அவரை சோதிக்கும்படியாக அவனை அங்கங்கே என்ன பண்ணுறான், கொண்டு போயிட்டு, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தா நீ என்ன பண்ணு, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கு, நீ சாஷ்டாமாக என்னோட காலில் விழு, உனக்கு நான் இந்த உலகத்தையும் உனக்கு நான் தருவேன் அப்படி சொல்லி நிறைய காரியங்களை அவரை குறித்து அவர் இடத்துல அவன் என்ன பண்ணுறான், பேசுகிறான். ஏன் பேசுகிறேன்னா, அவர் மனுஷனாக இருக்கிறதுனால அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி நேரத்தில் ஏதாவது கொடுக்குறேன்னா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் டக்குன்னு தலையை அசைச்சிருவாங்க. அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறான், பேசுகிறான். ஆனால் ஒரு வசனம் இருக்கிறது, மத்தியில் அழகாக 4 நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மனுஷனாக 100% இருந்தாரோ அதே வசனத்தில் அவர் தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, சரி, இன்றைக்கு அது மெசேஜில் இன்றைக்கு ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து, ஒரு மன திரும்புதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். என்னங்க நீதி, அவர் என்னங்க நீதி செய்ய வந்துட்டார், அவரை யார் சிலுவை சுமக்க சொன்னாங்க, அவரை யாருங்க ரத்தம் சிந்த சொன்னது, அவருக்கு யாருங்க அவர் ஜீவனையை கொடுக்க சொன்னோன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க. ஆமாம், நான் அங்கே இருந்தேன், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்வாங்க. நிறைய பேர் பின்மாற்றத்தில் நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையை பார்த்து கிடைக்காததுனாலே பின்மாற்றத்திலே போனார்கள். இந்த உலக வாழ்க்கை கொடுக்க வந்தார் தான், அதை காட்டிலும் பரலோக வாழ்க்கையே அதாவது எப்படி சொல்கிறது, இந்த காலத்தில் பெரிய ஹோட்டல் போகணுன்னா பெரிய பெரிய பணக்காரங்க தான் போக முடியும். நம்மலாம் போக முடியாது, சாமானியமான ஆளெல்லாம் போக முடியாது, சாதாரண ஆளெல்லாம் போக முடியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் பரலோக ராஜ்யம் ஒரு சாதாரண ஆளு கூட அங்கே பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக
பாவிகளுக்காக, ஒரு எப்படி சொல்கிறது, துரோகிகளுக்காக அவர் இயேசு கிறிஸ்து வந்தாராம். பிரியமானவர்கள், அதுதான் அவங்க சரி துரோகிகள் பாவிகள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்தா நீதிக்கு தள்ளி இருக்கிறாங்க, நீதிக்கு தள்ளி இருக்காங்க, தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறாங்க, பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு எதுவாக இருக்கிறாங்க, பல நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் நீதியை இப்பொழுது இப்படியெல்லாம் நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். அதுக்காக தான் அந்த மன திரும்புதல் அவர் அறிந்ததனாலே ஞானஸ்தானத்தை எடுக்க வந்தார். அப்போ பிரியமானவர்களே, இப்போ நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இணைத்து கொள்ளுகிறார், யோவானை இணைத்து கொள்ளுகிறார். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கடவுள் பேசுவார், ஆதியாகமத்தில் பேசுவார், நாம் என்ன பண்ணுவோம், மனிதனை படைப்போமாக அப்படின்னு சொல்லுவார். அப்போனா 2-3 பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்கன்றது அர்த்தம். நான் போய் செய்வேன்னு அப்படி சொல்லும்போது ஒரே ஆளாக குறிக்கப்படுகிறது. ஆனால் நாம் போய் என்ன பண்ணலாம், மனிதனை உருவாக்குவோம் அப்படி சொல்லி ஒரு 2-3 பேர் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதே போல் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நம்மளுடைய காரியமாக யார் போவோம், நம்மளோட வேலையை யார் போவான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கடவுள் பேசுவார். அப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி தன்னை ஒப்பு கொடுப்பார். அதை மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நமக்கு ஏற்றதாக இருக்கிறது, நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. அப்போது 2 பேரும் சேர்ந்து தான் இந்த நீதியை நிறைவேற்ற வந்தார்கள். எப்படிங்க யோவான் வந்தார் நீதி நிறைவேற்றான்னு பார்த்தா, அந்த நீதியை நிறைவேற்றுகிற இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் யோவான் பிறக்கிறார். நான் மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொலை செய்துட்டாருங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் இல்லை அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, ஏரோது ராஜானால அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, ஜெயிலில் இருக்கிறாருன்னும் போது அவர் அப்படியானு கேட்க மாட்டார், அதுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கான ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர் ஊழியத்தை அழகாக செய்து முடிப்பார். அழகாக என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். அதை தான் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போது அவர் எதுக்கு வந்தாரோ அதை செய்து முடித்தார் என்றது அவர் என்ன பண்ணியிருந்தார், அறிந்திருந்தார். அதே போல் பிரியமானவர்களே, ஆமாம், இதில் தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் தான். அப்போ பாருங்கள், யோவான் எதுக்கு வந்தார்ன்றது இயேசு அறிந்திருந்தார், இயேசு எதுக்கு வராருன்றது யோவானுக்கு அறிந்திருந்தான். அவன் அதற்காகவே பிறந்தான். இயேசு கிறிஸ்து சொல்லவே, இப்படி ஒரு இலவசமான வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாருமா, இலவசமான ஒரு வக்கீல் இருக்கிறாரு தம்பி, இலவசமான ஒரு வக்கீல் இருக்கிறாரு தகப்பனே தாயேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லவே அதுக்கு மட்டுமே அவர் யோவான் சான் என்ன பண்ணுறா பிறக்கிறான். பிரியமானவர்களே பாருங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை யோவான் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இவ்வளோ பேர் வரீங்களே, கூட்டம் கூட்டமாக வரீங்களே, அவர் எங்கே இருக்கிறாருன்னா தண்ணியாண்டியே இருக்கிறார், வனாந்தரத்திலே இருக்கிறார், காட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறார், போடெல்லாம் போகும் பார்த்தீங்களா, அங்கேயே தான் இருக்கிறார், ஊருக்குள்ளே வர்றதே கிடையாதான் யோவான் சாணன். பிரியமானவர்களே, அப்போ அவ்வளோ பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக வந்தார்களாம். சரி, அப்போது அவரோட வீட்டில் பிறந்தாரை தவிர அவர் எங்கே இருக்கிறாரு, வனாந்தரத்திலே இருக்கிறார். வனாந்தரத்திலே வழி காமிக்கவே வந்தார். அவர் சத்தமாக இருந்தார், இயேசுக்கு குரல் கொடுக்கிறவராக வந்தார் யோவான். அதற்காகவே அவர் பிறந்தார் என்றது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முதலாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம செய்த பாவம் குற்றங்களை நம்ம செஞ்சது, அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது பாவம்னு தெரியாமல் செஞ்சிட்ருப்பாங்க, அது பாவம் தானான்னு கூட தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க மனம் திரும்பினாங்கன்னா, ஐயோ நான் செஞ்சது பாவம், சில பேர் கண்ணீராக சிந்துவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணுமா, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் பார்த்துக்கங்க. எருசலேம் நகரம் முழுவதும், யூதேயா தேசம் முழுவதும்,
அடுத்து சுட்டுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் என்ன பண்ணாங்களாம், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த யோவான் ஒட்டகமேர் உடைய தரித்து தன் அறையிலே வர்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டிக்கிளின் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. சாப்பாடு, ஆனால் எவ்வளோ சாப்பாடு இருந்தது இல்லையா. கோதுமையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டது உண்டு, கூழ் செய்து சாப்பிட்டது உண்டு, இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்பம் சுடுகிறது உண்டு. எதையுமே சாப்பிடாம காட்டு தேனும் வெட்டிக்கிளியும் அவருக்கு ஆகாரமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் எங்கே இருக்கிறாரு, காட்டிலேயே இருக்கிறார். பிரியமானவர்களே, அவள் யோவானோட பிறப்பு எப்படி இருக்குது, ஒரு இலவசமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வக்கீலை குறித்து சொல்லவே அவர் வந்தார். பிரியமானவர்களே, சரி, நான் சொல்கிறேன் அந்த கதையை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசியா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. அதே போல் மத்தேயு, மார்க், லூக்கெல்லாம் வாசிக்கும் பொழுது உலகத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் இவரே அப்படின்னு சொல்லி ஏசியா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டவர் இவரேன்னு சொல்லி வரும். அதே போல் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்ட இந்த மன்னித்து கொள்ளுங்கள், இந்த யோவானை குறித்து ஏசியா என்ன பண்ணியிருக்காரு, மிக அழகாக ஏசியாவில் சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்காரு, அப்போவே இந்த இயேசு கிறிஸ்து இவன் சொல்லும்படியான சத்தமாக இருப்பான்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டென்று ஏசியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டவன் இவனே. இயேசு கிறிஸ்து சொன்னது போல் இவனை குறித்து என்ன பண்ணியிருக்காரு, தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை தான் ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள்னா நாங்கள் என்ன மனம் திரும்பினோம், நாங்கள் என்ன பாவம் செஞ்சிட்டோம், ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா மனம் திரும்பலாம், நாங்கள் ஏன் மனம் திரும்பணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நாங்கன்னா பாவியா, நல்லா பேசுகிறவங்க சொல்லுவாங்க, நாங்கன்னா குற்றமாக செஞ்சிட்டோம், நாங்கன்னா கொலையை பண்ணிட்டோம், நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, அவர்கள் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. அவர்களை கூட ஏதோ ஒரு ஊழியக்காரன் போய் மனம் திரும்பி இன்றைக்கி அவங்க அநேக பேர் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. நான் வெளியே இருக்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரிஜினலான ஆள், நான் ரொம்ப உத்தமமான ஆள், நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லி திரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது, பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதுக்கு மன திரும்புதலுக்கு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. சரி, மன திரும்புதல் என்னவங்க மன திரும்பணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோமா? இப்போ கொலை செஞ்சவன் கொள்ளைச்சவன் தான் ஜெயிலில் இருக்கானா, வெளியே இல்லையா? அவன் மனம் திரும்ப வேண்டாமா? சரி, நிறைய பாவத்தை சாபத்திலேயே கிடக்கிறாங்களே, வியாதியிலே கிடக்கிறாங்களே, அவங்கள மனம் திரும்ப வேண்டாமா? பரலோக ராஜ்யத்துக்கு மன திரும்புதல் எங்கே போதான், மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் செம்மையாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு மனம் திரும்ப வேண்டுங்க. மனம் திரும்ப வேண்டாம், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தாதான் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜட்ஜின்றார். ஜட்ஜிக்கு கீழே அநேக வக்கீல்கள் இருந்தாங்க. இருக்கும்பொழுது அதில் ஒருவர் என்ன பண்ணுறாரு, நீதி நியாயமாக வாதாடுகிற, இலவசமாக வாதாடுகிற ஒரு வக்கீல் இருந்தார். அவர் இருக்கிறார் என்று தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காசை கொடுத்து வக்கீல் வாதாடுறாங்க. அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க தோற்று போயிட்டு தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனால் இலவசமாக வாதாடுகிற ஒரு வக்கீல் இருக்கிறார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஒரு வக்கீல் இருக்கிறாருன்ட்டு யாருமே என்ன பண்ணலை, சொல்லலை. ஆனால் இங்கே சொல்ல வந்த யோவான் இருக்கிறார். யோவான் சொல்லுகிறார், மன திரும்புங்கப்பா, பரலோகராஜ்யம் செம்மையாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் செஞ்சு சிலுவை சுமந்த ஜீவனை தரப்போகிறார், மன திரும்புங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு சத்தமாக இருந்தார். அந்நாட்களில் யோவான் சாணன் யூதயாவின் வனாந்தரத்தில் வந்து அங்கமே தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும். ஏன்னா அவ்வளோ பேர் மன திரும்புதலுக்கு அறிவில் அவர்கள் இருந்தார்கள். சரி, மன திரும்பின பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், மன திரும்புதலுக்கென்று நான் ஜனத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பிரியமானவர்களே, பாருங்கள், இலவசமாக வாதாடுகிற அந்த வக்கீல் இருக்கிறாருன்னு சொல்லி யாருமே சொல்லலை.
ஆனால் இன்றைக்கி வனாந்தரத்தில் கத்துகிற ஒரு சத்தமாக யோவான் இருந்தார். அதைப்போல் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சு அந்த இலவசமாக உண்மை உத்தமமாக வாதாடுகிற வக்கீலை என்ன பண்ண அறிந்து போவார்கள். ஆனால் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் அந்த வக்கீல். அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் நினைக்கலாம் இது நடக்காது, இது முடியாது, இது நிறைவேறாது, இது சாபம், இது குடும்ப பிரச்சனை, இது பிரிவினை அவ்வளோதான் பிரிஞ்சிட்டோம். எதுவுமே நினைக்காதீங்க பிரியமானவர்களே. உங்களுக்காக இலவசமாக வழக்காடுகிற ஒரு வக்கீல் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் கிரயத்தை கொடுத்து வந்திருக்கிறார். ஏதோ சும்மா எப்படி படித்து ஒரு ஒரு படித்த பிறகு தான் வக்கீல் உத்தியோகத்தை கிடைக்குமோ அதே போல தான் ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து ஜீவனை தந்த பிறகு தான் அவர் அநேகருடைய பாவங்களை ரட்சிக்க வந்த தேவகுமார் என்று பெயரெடுத்தார். பிரியமானவர்களே, இது இலவசம். இது நீங்கள் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, மன திரும்ப பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன பண்ணணும், நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் வர வேண்டும். அப்போ பார்வை சொல்கிறாரு, அவர் செருப்பை சுமக்கிறது கூட நான் பார்த்துறேன் இல்லப்பா, அவர் இடத்துல நீ வருவீனானா பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இதையும் பெறும்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான பெரிய இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த காலேஜ் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஆல் டிக்கெட்டு. அந்த ஆல் டிக்கெட்டு எப்படின்னா இது தாங்க ஆல் டிக்கெட்டு. அக்கினினாலும் ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது தான் ஆல் டிக்கெட். நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு மன திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்வோமானால் கண்டிப்பாக பரலோகராஜ்யம் நிச்சயம். பிரியமானவர்களே, நீங்கள் இதை அறிந்து கொண்டு இருப்பீர்கள், நான் அறிந்து கொள்ளுகிறேன். புரிந்திருக்கோம், நான் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்புங்கள், இலவசமான ஒரு வக்கீல் இருக்கிறார். அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. காலம் சமயமாக இருக்கிறது. இன்றைக்கு கோடி லட்சமாக பேர் அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரிடத்தில் மனம் திரும்பி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் வருவீர்களானால் உங்களை கெட்டியாக பிடித்து கொள்வார். அமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அணிந்து கொள்ளுங்கள். அமீன். அல்லேலூயா.